கிருபையினாலே இங்கு வந்து ஊழியத்தை செய்யும்படியாக இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் வலது கருத்து வச்சு அலையிலேயே சொல்லுவோம். நல்ல இடது கருத்தை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோமா? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது கடைசி காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் சொன்னது போல எந்த சமயத்துல என்ன நடக்கும் என்பதே தெரியாத ஒரு காலமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேசத்துல என்ன நடக்கும், ஆண்டவர் வருகையில என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவா நமக்கு தான் சொல்லி இருக்கிறார். மற்றவங்க யாருக்கும் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் சுத்தமா தெரியாது. அதனால தேவ பிள்ளைகள் நாம தான் அதுக்கு காவலாளியே நம்ம தான் அந்த தேசத்துக்கு. அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் இருக்கு, நகரம் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் காவலாகில் காவலார் விழித்திருக்கு விருதா என்று சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குல்ல. நகரத்தை கர்த்தர் காவலாகில் காவலாளர் விழித்திருக்கு விருதான்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா. அதனால அவர் தான் ஆண்டவர் பாதுகாக்கணும். அப்ப ஆண்டவர் அந்த நகரத்தை பாதுகாக்கணும். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம குடும்ப ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வாழ்க்கையில நாங்க எப்போ ஆரம்பிச்சோமோ அது முதற்கொண்டு அந்த கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கிறது. அது போல நீங்க குடும்பத்துல நீங்க செய்யணும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்துல உங்களுக்காக இல்ல மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். அல்லேலூயா. அதெல்லாம் எதிர்பார்க்க நம்ம ஆண்டவர் நம்ம தான் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம இந்த வேளையில முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை நாட்களை கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். யாக்கோபு அதனுடைய 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்றால், நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்களா என்றால் இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் அரசியல்வாதியாக மாறிவிட்டார்கள். அரசியல் தலைவர்கள் போற்றி பாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களும் பார்க்க முடிகிறது. யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமோ, யாரை குறித்து சொல்ல வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு மனிதர்களை குறித்து சொல்லுகிற ஒரு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இவர்களால பிசாசை எதிர்த்து நிற்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா இவர்கள் தனக்கு இருக்கிற அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியலை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வசனம் நமக்கு கட்டளையாக சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி. ஒரு அரசியல்வாதியில எதிர்த்து நிற்க முடியுமா பிசாசுன்னா முடியாது. ஒரு படிப்பாளிய நல்ல படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்களால பிசாசு எடுத்து நிற்க முடியுமான்னா முடியாது. ஒரு ராணுவ அதிகாரிகளால, தேசத்தை பாதுகாக்கிற அந்த ராணுவ அதிகாரிகளால பிசாசு எடுத்து நிற்க முடியுமான்னா முடியாது. அப்ப அந்த பிசாசு எடுத்து நிற்க யாரால முடியும்? இங்க கூடிக்கிறவங்க நம்மளால தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமாக இந்த நாட்களிலும் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி, எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான், அதை சொல்லி அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நாம் ஏன் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்? பிசாசு நம்ம எதுக்காக எதிர்த்து நிற்க வேண்டும்? அவன் நம்ம என்ன செய்வான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும். நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். அதுல முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 2 தேசத்தாருக்கிடையே போர் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒரு பக்கம் எழும்பி நிற்கிறார்கள். அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஒரு பக்கம் எழும்பி நிற்கிறார்கள். இவர்கள் ஒரு பக்கம் மலையில் நிற்கிறார்கள், அவர்கள் இன்னொரு பக்கம் மலையில் நிற்கிறார்கள். நடுவே பள்ளத்தாக்கு என்பதை நம்ம வாசிக்கும் போது தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். பெலிஸ்தரோ அப்படி அல்ல. அவர்கள் உலகத்தினுடைய பிள்ளைகளால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வேறுபாட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலும் நம்மை ஆண்டவர் இங்கு பிரித்து கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக, அவர் வார்த்தை கேட்கும்படியாக நம்ம கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நாம் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே பெலிஸ்தரோடு சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அநேக தேசத்தார்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது போலதான் வந்துட்டாங்க. இப்போ இந்த பெலிஸ்தரை வெற்றி பெற வேண்டும், அவர்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்கள் என்று சொல்லி அந்த காரியமாக வந்து நிற்கிறார்கள். அதன் பின்பாக தெரிகிறது. 4ஆம் வசனம் வாசிங்க, 17:4. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 செக்கலான வெண்கலமா இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். இதுல என்னன்னா, அவர்கள் எல்லாம் எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் அந்த பெலிஸ்தரிடத்தில் நடுவே இருந்து உள்ள வருவான், நமக்கு விரோதமா வருவான் என்பது யாருக்கு தெரியலீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்கல. அவங்க சாதாரணமா நினைச்சிட்டு முன்பு போல எதிர்த்து நிக்க வந்துட்டாங்க போரிட. ஆனா அந்த பாளையத்திலிருந்து, அந்த பெலிஸ்தர் நடுவில் இருந்து ஒருவன் வருகிறான். அந்த மனுஷன் யார் என்றால் கோலியாத். அவனுடைய உருவம் எப்படிப்பட்டதா இருந்தது? எத்தனை பண்ணுது? 6 முழ உயரம், 1 ஜானுமான ஒரு மனுஷன். இப்ப எவ்வளவு ஒரு உயரமான ஒரு மனுஷனா இருக்கிறான் பாருங்க. அவனுடைய உருவத்தை பார்த்தாலே அந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அதனுடைய 8 வசனம் வாசிங்க. அவன் வந்து நின்று சேனைகளில் பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சாமர்த்தியனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தனுடைய இந்த காத்து ஊரானாகிய அந்த கோலியாத் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய தோற்றமும் பயங்கரமாக இருக்கிறது. அவனுடைய பேச்சும் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது.
இந்த மனுஷன் பேசும்போது என்ன சொல்லுகிறான்னா, அவர்களை சொல்லுறான், நீங்க ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட சண்டையிட்டு அவன் வெற்றி பெற்று விட்டால் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், ஆனால் அவன் தோற்றுவிட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இது ஒவ்வொருடைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பிசாசுனுடைய திட்டம் இதுதான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சத்துருவுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், யோவான் அதனுடைய 10:10 அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னென்றால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப அவனுடைய வேலை என்னன்னா, திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதுக்கும் அன்றி வேறொன்றுக்கும் அல்ல. இதுதான் வேதாகமம் நமக்கு சொல்லிக்கிற ஒரு காரியம் என்னென்றால், அவன் நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், மக்களை அழித்து விட வேண்டும், அவர்கள் அடிமைப்படுத்த வேண்டும் என்றுதான். அதே போலதான் அந்த கோலியாத், இஸ்ரவேலின் சத்துருவாகிய கோலியாத் அவர்கள் அடிமைப்பட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை அங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதனால அவன் பேச்சை பார்த்து அதனுடைய 11 வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யார் யாரு பயந்தாங்கன்னா, ராஜா பயந்துட்டாரு, அதனோடு கூட இருந்த அந்த போர் சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க, எல்லாமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அவனுடைய பேச்சு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவன் இவனோடு கூட சண்டை போடுவதற்கு யாருக்குமே தகுதி இல்லாத அளவுக்கு எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவனோட பேச்சை பார்த்து அவர்கள் எல்லாம் பயந்தவர்களாக இருந்தாலும், அதன் பின்பாக அதே 17:24 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலில் எல்லோரும் ஒன்று பார்க்க பயந்தாங்க. எதுக்கு பயந்தாங்க? பேச்சை பார்த்து பயந்தார்கள். இப்ப பார்த்தா அவனுடைய இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு முகத்துக்கு வெளியே ஓடி போனாங்களாம். அவன் உருவத்தை பார்க்கும் போது எல்லாம் ஓடி போனார்களாம். இப்படிப்பட்டவர்களோடு கூட யார் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னா, எதிர்த்திருக்க முடியல. யாருங்க? இதற்கு போர் திறமையுள்ள அந்த இஸ்ரவேல் ராணுவத்தரன் எதிர்த்து ராஜாவே பயந்து போயிட்டார். இதுக்கு முன்னாடி எவ்வளவு தேசங்களை வெற்றி பெற்ற ஒரு ராஜா தான். அவரோடு கூட அந்த ராஜாவோடு கூட இணைந்து போரிட்ட அந்த ராணுவ வீரர்கள் தான் அங்க இருக்கிறார்கள். ஆனால் அந்த ராணுவ வீரர்கள் எல்லோரும் என்ன பண்ண முடியல. இஸ்ரவேல் அந்த தேசத்தார் அந்த கோழி அதோட ஒரு மனுஷனுடைய பேச்சை பார்த்து, அந்த ஒரு மனுஷனுடைய அதோட உருவத்தின் தோற்றத்தை பார்த்து அவர்கள் என்ன பண்ண பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை 40 நாளாலும் வந்து நிற்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 16 வசனம் சொல்லப்பட்ட அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். 40 நாளும் வந்து நிற்கிறான். அவனை எதிர்த்து நிற்க முடியல. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், எவ்வளவு தேசத்துல வெற்றி பெற்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களால இந்த ஒரு மனுஷனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. சவுல் சொல்லி இருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒவ்வொரு கூப்பிட்டு பேசியிருப்பாரு, நினைக்கிறேன் நீ போ, அவனே முறியடிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருப்பாரு. அந்த ராணுவ ராணுவ தளபதிகள் இந்த ராணுவத்தின கூப்பிட்டு ஒவ்வொருவரும் பேசியிருப்பார். 40 நாள் சும்மா இருந்திருக்க மாட்டார். ஏதோ கூப்பிட்டு பேசியிருப்பார் நான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா யாரோட பேசியிருக்காம அவர் அமைதியா இருந்திருக்க மாட்டார். ஏன்னா இதுல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படிப்பட்டவன், அது காத்தூரனை கோலியாத்து எப்படிப்பட்டவன், அவனுடைய போர் திறமை என்ன அப்படி என்பதை அவன் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். அதான் வேதத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படிப்பட்டவன், சிறு வயது முதற்கொண்டு அவன் போர் திறமையுள்ளவன் என்று அவன் சவுல் சொல்லுகிறார். அப்போ அதே போலதான் இந்த நாட்கள கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி தேர்தல் நடக்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, எங்க நமக்கு வெற்றியுடைய வாய்ப்பு இருக்கிறது, எங்க நம்ம தோல்வி பெறுவோம்,
எங்க வந்து நம்மளுடைய பணம் கொடுக்கலாம், எப்படி நம்ம வெற்றி பெறலான்ற மாதிரி எப்படி அவங்க ஆராய்ச்சி அதை பத்தி ஆராய்ச்சி செய்து இந்த கருத்து கணிப்பு நடத்துகிறார். அது போல அவர் என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய ஆராய்ந்து பார்க்கிறார், இந்த கோலியாத் எப்படிப்பட்டவன், என்ன வெற்றி பெற முடியுமா அப்படி என்பது போல. அந்த 40 நாள் அளவும் இவர்களால் என்ன பண்ண எதிர்த்து நிற்க முடியல. அந்த 40 நாள் அளவும் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் பயந்து ஓடி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மனுஷனை எதிர்த்து நிற்கிறது யார் தான்? அந்த சத்ருவை எதிர்த்து நிற்பது யார்? இப்ப இந்த ஒரு மனுஷனால இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த இஸ்ரவேல் தேசங்கள் எல்லாம் கலங்கி போய் கொண்டிருக்கிறது. கலங்கி போயிருக்கா ரொம்ப அழுது கொண்டிருப்பாங்க, அநேகர் எழுது கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்து போனவர்களா இருக்கிறாங்க. குழப்பங்கள் அவங்க மத்தியில் இருக்கிறது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ. இந்த மனுஷனுடைய பேச்சை பார்த்தா பயமா இருக்கு. அவங்க கிட்ட போவதற்கு கூட அவன் முகத்தை பார்க்கும்போது எல்லாம் ஓடி போறாங்க. அப்ப இந்த மனுஷனை யார் எதிர்த்து நிற்க முடியும்? அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், பயந்து போய் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மனுஷனுடைய பேச்சை பார்த்து, பேசின பேச்சை வைத்து அநேக தூங்காம இருக்கிறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் இப்படியாக பேசுகிறான், எனக்கு பயமாக இருக்கிறது. கலங்கி போய் நிற்கிறாங்க. ஒரே குழப்பத்தின் மேல குழப்பம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒருவேளை ஏதோ ஒரு மனுஷனுடைய மிரட்டல்னால அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அதாவது அவனுடைய அதிகாரத்தை பார்த்து, அவன் எப்படிப்பட்டவன், இவன் ஒரு அதிகாரம் உள்ளவனா இருக்கிறான், இவன் ஒரு நல்ல பதவி வகிக்கிறவனா இருக்கிறான், இவன் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறான், இவன் வந்து நம்ம இப்படியாக பேசுகிறானே, இவனை எதிர்க்க நம்மளால முடியாது என்பது போல அநேக கிறிஸ்தவர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. சரியான சாப்பாடு சாப்பிட முடியாத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தனைக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான் இந்த சபையிலும் இருக்கலாம். ஐயோ, இந்த மனுஷன் இப்படியாக மிரட்டுகிறான், நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, நான் என்ன செய்வதென்று தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. அதேதான் இஸ்ரவேல் ஜனத்துல அந்த 40 நாளும் ஒரு குழப்பம். 40 நாளாவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. யாரும் போக முன் வரல. இதுல வேற இந்த சவுல் ராஜா ஒரு ஆஃபர் வேற கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த மனுஷனை கொள்ளுகிறவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், என்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் கட்டி கொடுப்பேன் அப்படி என்பது போல ஆஃபர் கொடுக்கிறாரு. அப்படியா அது வந்து என்ன பண்ணுவாங்களாம், கொள்ளுவாங்க, முன் வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் தேவையில்லை. ஏன்னா அவன் உயிர் போயிடும் என்பதற்காக. அது மாத்திரமல்ல, தேசமே அடிமைப்பட்டு போயிடும் என்பதற்காக அவளை ஆஃபர் கொடுத்தா வர முடியல. ராஜாவோட பொண்ணு கிடைக்குது, அதுவல்ல ஐஸ்வர்யமான சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னும் போது யாரும் முன்வரவில்லை. 40 நாள் அளவும் இந்த தேசம் கலங்கி போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஒரு மனுஷனுடைய வார்த்தை நமக்கு ஒருவேளை கலக்கத்தை கொண்டு வந்து பல நாட்களாக நமக்கு ஒரு குழப்பத்தின் நிலையில நம்ம வந்து நிற்போம் என்றால், அதற்கான பதிலை இந்த நாட்கள் ஆண்டவர்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வளர்க்கறது ஊத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பிசாசுடைய நோக்கம் என்ன என்றால், அவனோட மக்களை அடிமைப்படுத்த வேண்டும். அவன் ஒரு மலையில இருக்கிறான், இவங்க ஒரு மலையில இருக்கிறாங்க. இந்த மலையில இருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருக்கிற நாம் நம்மை எந்த விதத்தில் அடிமைப்படுத்த வேண்டும் என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப வகை தேடி கொண்டிருக்கிறான். இவர்கள் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்களை எப்படியாவது நம்மிடத்தில், நம்முடைய வசத்தில் கொண்டு வர வேண்டும், இவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், இவர்களை உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு பிரித்து இவரை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த நோக்கத்திற்காக அவன் அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான்.
இந்த சத்துரு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். குழப்பமான சூழ்நிலையில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் தாவீது அந்த இடத்துல வருகிறார். நாம அந்த வேதம் அந்த 17ஆம் அதிகாரம் முழுமையாக நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளலாம் தாவீது எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்க ஒரு மனுஷன். அவருக்கு அந்த தகப்பனாருக்கு 8 பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இந்த போருக்கு வந்த அந்த தாவீதுடைய சகோதரர்கள் 3 பேர் இந்த போரில் இருக்கிறார்கள், ராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ கடைசியாக பிறந்தபடினாலும் அவரை அந்த வரலாற்று சம்பவத்தை வாசிக்கும் போது அவர் தவறான முறையில் பிறந்தார் என்பதற்காக அவனை ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதனாலதான் அவர் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்க விட்டு விட்டார் என்று கூறப்படுகிறது. அப்ப அந்த வனாந்திரத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அவன் தகப்பனார் அழைத்து என்ன பண்றாரு, எங்க கொண்டு போக சொல்றாரு, நீ போர் நடக்கிற இடத்துக்கு போய் அங்கு உங்க சகோதரர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, நலம் விசாரிச்சு வாங்க, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படி என்பது போல அந்த இடத்துக்கு யார் அனுப்புறாருங்க, தாவீதை அவன் தகப்பனார் அனுப்புகிறார். நான் இப்படியாக நினைக்கிறேன், அது ஈசாய் அப்படின்ற ஒரு மனுஷன் அவரா அனுப்பல, ஆண்டவரா ஏற்படுத்தின ஒரு காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களே, இது நீங்களா வரல, ஆண்டவர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது தாவீதுக்கு அந்த சமயத்துல புரிந்திருக்காது. ஏதோ தகப்பனார் எங்க கொண்டு போய் நமக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறான்னு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனா அங்க போகும்போதுதான் சரியா அவன் போகும்போது மீண்டுமாக அந்த கோலியாத்து வந்து பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் அதே போல பேசுறான், இஸ்ரவேல் ஜனங்களே, சவுலின் சேவகரே, நீங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னை வெற்றி பெற்ற நாங்கள் அடிமையா இருக்கிறோம், அவனை நாங்கள் தோற்கடித்த நீங்கள் அடிமையா இருக்கின்ற அதே போல பேசும் பொழுது அந்த 40 நாள் அளவும் பேசின அதே கோலியாத் அந்த நாட்களும் பேசுகிறான். அந்த வார்த்தை யார் கேட்கிறான் என்றால் தாவீது கேட்கிறான். தாவீது ஒரு போர் திறமையுள்ளவன் அல்ல, அவர் ராணுவத்தில் வேலை செய்கிறவன் அல்ல, எல்லா தேசத்தோடு கூட சண்டை போட்டுக் கொண்டு ராஜாவோடு சேர்ந்து சண்டை போட்டுகிறவன் அல்ல. அவன் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படியாக கொண்டு வராரு பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் கொண்டு வராரு. போர் திறமையுள்ளவர்கள் 40 நாளும் பயந்து கலங்கி போயின்னு இருக்கிற அந்த காலகட்டத்துல ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த நாட்கள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவையானது எது என்றால் தள்ளப்பட்ட கல்லுதான் தேவைப்படும். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட கல்லுதான் தேவைப்படும். அதனாலதான் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இருக்க நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இங்க வந்து நிக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதை தெரிந்து கொண்ட பிள்ளை அந்த இடத்துல அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போது அவன் என்னோட பேசுறார். யார் இவையும் அப்படிப்பட்ட பேச்சு பேசுறான், நீங்க ஏன் எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? அது போல சம்பவம் நடந்திருக்குன்னு நம்மளே கற்பனை பண்ணி கொள்ளிக்கொண்டுதான். ஏன்னா அப்ப பேசும்போது அவனுடைய சகோதரன் வந்து எலியா வந்து என்ன சொல்றாரு, நீ இங்க வந்ததுக்கான என்னக்கா, எதுக்காக நீ வந்தியோ, எதுக்காக வந்து இங்க போர் என்ன நடக்குது பார்க்க வந்தியா, உன் வேலை என்ன, ஆடை யாரு மேய்ப்பார்கள், அதை விட்டு வந்து இங்க வந்து உன்னுடைய காரியம் என்ன என்று சொல்லி அவரை திட்ட ஆரம்பிக்கிறார். அவர் திட்ட ஆரம்பிக்க உடனேயும் தாவீது அதற்கு பதில் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:28 வாசிங்க. அந்த மனுஷனோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான்.
அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். சொன்னா பாருங்க என்ன சொல்ற, நான் இப்பொழுது வந்தது என்ன? அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல என்ன முக்கியமான காரியம் என்னன்னா, தாவீது வந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த சபையில வந்ததற்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நம்ம யோசிக்கணும். தாவீது சரியா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ சாதாரணமா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சத்துரு வந்து பேசும்போதுதான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு 40 நாளாளவும் அந்த 40 நாளாளவும் நடக்காத ஒரு சம்பவம். தாவீது வந்தவனை கேட்கிறாங்க, சகோதரன் பேசும்போது அந்த சகோதரனுக்கு பதில் சொல்லுகிறார், நான் வந்ததற்கான ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் எப்படிப்பட்ட முகாந்திரம் என்றால், ஒரு போர் திறமையுள்ளவர்கள் செய்யாததை ஆடு மேய்க்கிறவனை கொண்டு ஆண்டவர் செய்யற ஒரு முகாந்திரம் தான். அல்லேலூயா. அப்போ அந்த சபையில நம்ம ஆண்டவர் இருக்குன்னா, அந்த பாப்பா குறித்து ஒரு முகாந்திரம் உண்டு, அம்மா குறித்த ஒரு முகாந்திரம் உண்டு, அந்த சகோதரியை குறித்து, அந்த சகோதரன் மகனை குறித்து எல்லாருக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, என்னை பார்த்து திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்களே, என்னை பார்க்கல ஞானவான்கள் இருக்கிறார்களே, என்னை பார்க்கல ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்களே, ஆனா அவர்களாம் விட்டு விட்டு நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல ஒருத்தங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இங்க வந்ததற்கான ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. நல்லா பிடிச்சு சொல்லுங்க, இங்கு நீ வந்ததற்காக ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முகாந்திரம் உண்டு. சும்மாலாம் வர முடியாதுங்க. சும்மா வரணும்னா ஏகப்பட்ட பேர் வரலாம், ஆனா வர முடியாது. இத ஒரு அரசியல் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது கிடைக்குமான்னு போவாங்க. ஆனா தேவனுடைய சபைக்கு வர வேண்டியதும், அதுக்குன்னு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்கள் கண்டிப்பா வர முடியும். அல்லேலூயா. அப்ப தாவீதுடைய அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற தாவீதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். அப்ப அப்படி போகும்போதுதான் அப்ப இவருக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இந்த பெலிஸ்தனை நான் எதிர்த்து நிற்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, நான் போறேன், நான் இந்த பெலிஸ்தனோடு கூட நான் யுத்தம் பண்ண நான் போகிறேன் என்று சொன்னார். எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ போர் திறமை உள்ளவர்கள் பலசாலிகளை இருக்கிறவர், இவர்களை செய்ய முடியாது, அவங்களே அழுது கொண்டு இருக்கிறாங்க, அவர்களே பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், இவங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு போல அவங்களோட உருவத்தை பார்த்து எடை போட்டுக்கிறார். அப்படியே என்ன பண்ணாங்க, இவனாவது ஒருத்தனாவது இவன் தைரியமே பேசுறேன்னு சொல்லிட்டு ராஜா இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப அந்த ராஜா இடத்துல கொண்டு போய் விடும்போது அவர் சொல்றாரு, அவனை பார்த்தவனே சொல்லிட்டாரு, யார் தாவீதை பார்த்தவனே, உன்னாலாம் ஜெயிக்க முடியாது தம்பி, ஏன்னா அவன் சிறு வயது முதற்கொண்டு எப்படிப்பட்ட இருக்கிறான், போர் திறமையுள்ளவனா இருக்கிறான். அப்படி சொன்னவன தாவீது விடல. ஐயோ ராஜா சொல்லிட்டாரு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு விடல. அவர் சொல்றாரு, ராஜாவே நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், நான் ஆடு மேய்க்கிறவன் தான், ஆனா அந்த ஆடு மேய்ப்பதிலும் நான் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தேன். ஆமென். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்தது, என் ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் ஒரு ஆடுதான் சொல்லிட்டு விட்டுறல, ஒரு ஆட்டுக்குட்டி தானே, ஒரு ஆடு தானே, போட்டோன்னு சொல்லிட்டு விடல. ஏன்னா போனா என்ன சாகடிச்சிடும் சொல்லிட்டு நான் விட்டுறல, நான் துரத்தி போனேன், அதன் வாயிலிருந்து என் ஆட்டை விடுவித்தேன், என்னை தாக்க வந்து அதை பிடரை பிடித்து அடித்து நான் கொன்று போட்டேன். அப்போது ஆண்டவர் என் கூட இருந்தார். இந்த பெலிஸ்தனோ யுத்தமடியாக இந்த கோலியத்தோ முறியடிக்கணும்னா ஆண்டவர் என் கூட இருப்பார் என்பதை அவர் நிச்சயமாக சொன்னார். அந்த விசுவாசம் அவன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாவீது சரியாக புரிந்திருந்தார். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் போறேன் என்று
அந்த சத்துருக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் எதிர்ப்பார். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேருன்னு தெரியல. ஒரு ஆயிரக்கணக்கான இருக்கலாம், ஒரு லட்சக்கணக்கான பேர் கூட இருந்திருக்கலாம் ராணுவத்தினர். ஆனா அவர்கள் ஏன் கலங்கி போய் இருக்கிறாங்கன்னா, அவர்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அவர் ஏன் பயந்து போயிருந்தாங்கன்னா, அவங்க சத்துருவை எதிர்த்து நிக்கல. இதான் உண்மை. 40 நாளும் ஆண்டவர் வெயிட் பண்ண யாராவது போவாங்களான்னு சொன்னா யாருமே எதிர்த்து நிக்கல. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தான் அந்த சத்துருவை எதிர்த்து நின்றார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்காரு. ஏன் நம்ம கிட்ட ஒரு குழப்பம், ஏன் நம்ம கிட்ட ஒரு பயம், ஏன் நம்ம கிட்ட ஒரு அழுகையா இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நீங்க சத்ருவனை எதிர்த்து நிக்கலன்னு அர்த்தம். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் நம்மள எதிர்த்து நில்லுங்க. நம்ம ஒன்னே ஒண்ணு சரி, நம்ம எதிர்த்து மாட்டோம் நிக்கணும். அத தாவீது கரெக்டா புரிந்திருந்தாரு. நம்ம எதிர்த்து நின்னோம்னா அவர் யுத்தம் பண்றாரு. இதான் உண்மை. அல்லேலூயா. நம்ம எதிர்த்து, அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஏன் நம்ம குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஏன் வேலையில ஒரு குழப்பம், ஏன் நமக்கு ஒரே ஒரு காரியம் கோடியத்து போல ஒரு பெரிய காரியமாக நம்ம எதிர்த்து நிற்கிறது, நம்ம அதை பத்தி யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். பெரிய காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த காரியத்தை நம்ம அதை பார்த்து நம்ம கலங்கி கொண்டு பயந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமே தவிர, அந்த காரியத்தை கொண்டு வர சத்துரு நம்ம எதிர்த்து நிற்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அப்ப 40 நாள் அளவும் ஏன் அவங்க குழப்பமா இருந்துச்சுன்னா, அவங்க சத்துரு எதிர்த்து நிற்க திராணியே இல்லை அவர்களிடத்துல. இவர்கள் நம்பினா வீண் என்பதற்காக வனாந்தரத்துல ஜெபித்துக் கொண்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாமல் நாங்கள் தேவனை ஆராய்த்துக் கொண்ட உண்மையான தன் இருதயத்திற்கு ஏற்ற அந்த மனுஷனை அந்த நாட்களில் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக காட்டினே, உங்க திறமைகள் ஒன்றும் செய்யாது, உங்க படிப்பு ஒன்றும் செய்யாது, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் ஒன்றும் செய்யாது, உங்களால முடியாது. நான் என் இருதயத்துக்கு ஏற்றவனை கொண்டு வருவேன், அவன் சத்துரு எதிர்த்து நிற்பான், நான் அவனுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்க ஆண்டவர் முறையை செய்து காட்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் சரியா புரிந்திருக்க. அதனுடைய 17 அதனுடைய 47 வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, யுத்தம் யாருடையதுங்க? யுத்தம் கர்த்தருடையது. நம்ம கிட்ட எதிர்பார்க்காரு என்ன? எதிர்த்து நில்லுங்க. அதுதான் நம்ம எதிர்த்து நின்னோம்னா அவர் யுத்தம் பண்றாரு. அதான் முடிஞ்சு. அதை தாவீது சரியா புரிந்திருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லை. இது என்ன நடக்குமோன்ற புரியல அவங்களுக்கு. அவங்க எதெல்லாம் நினைச்சாங்கன்னா, இந்த பெரிய கோழியத்தை நம்மளால முறியடிக்க முடியாது, அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிட்டோம், அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியல. அதைத்தான் யோசித்து இருந்தாங்களே தவிர இது யாரால் வந்ததே என்று தெரியல. சத்துரு மிரட்டும் போது நாம் எப்படியாக இருக்கணுமா? எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எதிர்த்து மாத்த நின்னா போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இதான் உண்மை. அநேகர் ஏன் பிசாசை எதிர்க்க முடியாம சூழ்நிலை இருக்குன்னா, அவங்க எதிர்க்க முடியல. அவங்க சூழ்நிலையை பார்த்து அவர்கள் என்ன பண்றாங்க? தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். இது நம்மளால முடியாது. அநேகர் சொல்றதை கேட்பேன். என்னன்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் 2-3 நாள் நல்லா ஜபம் பண்ணிட்டா போதும், என் குடும்பத்துல பிரச்சனை வருதுங்க. உபவாசம் பண்ணி சொல்றாங்க, உபவாசம் பண்ணி நான் ஜெபிச்சுட்டா போதும், ஏதோ ஒரு பிரச்சனை என் கூட வருது, அதனால நான் ஜெபிக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவர்களுக்கு இந்த எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம் இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்ள போகிறார் என்று அவங்களுக்கு தெரியல. அப்ப தாவீதின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? யோசிக்கணும் நம்ம. அப்ப ஏன் அந்த மனுஷன் அவ்வளோ பேரால ஒன்றும் பண்ண முடியாம நிக்கிறாங்களே? அப்ப இந்த ஒரு சிறிய தாவீதை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு.
அப்ப தாவீதின் மூலமாக ஆண்டவர் இந்நாட்களில் கட்டுப்பட்ட பாடம் என்ன என்பது நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம எந்த சூழ்நிலையா வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவ்வளவு விசுவாசத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவர் யுத்தம் பண்ணுவார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதை நாம் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் அந்த குழப்பம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். 40 நாள் அளவு அந்த குழப்பம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அது வரைக்கும் கோலியாத்துடைய ஆட்கள் சந்தோஷமா இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. கோலியாத்தின் பக்கம் எல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்னா எப்படி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க பயந்து போயிட்டாங்க. இனி அவ்வளவுதான், அங்க தேசத்தை அடிமைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்த எதிர்த்து நின்னா அதுக்கப்புறம் அந்த சத்துரை மேற்பதற்கு பயன்படுத்தின காரியம் என்ன தன்னமா? அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே எடுத்து பயன்படுத்த. இது அநேகர் பயன்படுத்துவதே இல்லை. இதுதான் உண்மை. நம்ம எடுத்துட்டோம். அது 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில் தாவீது சீக்கிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் 45. அதற்கு அதற்கு தாவீது தாவீது பெலிஸ்தனை நோக்கி பெலிஸ்தனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடைய அறிந்திருந்தாரா? அதே சமயத்துல அவர் எடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? எத்தனையோ ஆயுதத்தை கொடுத்தாங்க. அவங்க கவசம் போட்டாங்க. தலைச்சீரா கொடுத்தாரு. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் கவசம் போட்டுக்கிற யாரு? கோலியாத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் பாதுகாப்பு. ஆனா தாவீதுக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு சரிப்பட்டு வராது, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விட்டார். ஆனா இவருக்கு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை நம்ம பயன்படுத்துவதே இல்லை. ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதை ஏன் நம்ம பயன்படுத்த மாறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இயேசு நாமத்தை சொல்றோமான்னா சொல்வது கிடையாது. இயேசு நாமத்தை சொல்லும் போது என்ன நடக்கணும்? பிசாசு ஓடும். அதான் உண்மை. அந்த நாமத்தை நம்ம சொல்வது கிடையாது. இயேசுவின் ரத்தம் என்பது அது ஒரு ஆயுதம். இயேசுவின் வார்த்தையை கொண்டு நாம பிசாசை விரட்ட முடியும். இந்த ஆயுதத்தெல்லாம் நம்ம எடுக்காமல் இருப்பதனாலதான் சத்ரு மிரட்டிக்கொண்டே இருக்கிற போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறான். அவன் எவ்வளோ இருந்தான். கோலியாத்துக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. உச்சம் தலைமுத உள்ளம் கால்வரை முழுமையாக கவசங்களால் பாதுகாப்பு, பெரிய வாள் வைத்திருந்தான். அவன் கூட இருக்கிறவங்க எல்லாமே சந்தோஷமாக இருந்தார்கள். உலகத்தின் பாதுகாப்பு நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். எப்படியும் வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா தாவீது இடத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் பயந்து போய் இருக்கிறார்கள். தாவீது இடத்துல பார்த்த எந்த ஒரு கவசமும் இல்லாமல் இருக்கிறது. எதுவுமே இல்லை. எல்லாமே இருந்து தேவன் இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். எதுவுமே இல்லாமல் இருந்து தேவன் நம்மோடு கூட இருந்தாலும் வெற்றி பெற்றலாம். அதுதான் அங்க நடந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இல்ல அவங்க பக்கத்துல. தாவீதிடத்துல எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கு எதுவும் இருந்தாலும், எனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தா போதும், வெற்றி பெறுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு நாமத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இயேசுவின் ரத்தத்தை எங்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் அங்கு பயன்படுத்த வேண்டும். பிசாசு சோதித்த போது ஆண்டவர் வார்த்தையினாலே அவனை முறியடித்தார். அந்த சமயத்தில் வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நாம் நமக்கு இதை எடுத்து பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருப்பதனால தான் சத்ரு என்ன பண்றான்? நமக்கு விரோதமாக வந்து நிற்கிறான். அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லணும். வேலைக்கு போகும்போது இயேசுவின் நாமத்தில் வருகிற சொல்லுங்க. படிக்கிற காரியத்தில் போகும்போது இயேசுவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாற்றையும் இயேசு என்ற நாமத்தை சொல்லுங்க. எதை செய்தாலும் இந்த நாமம் சத்துருவை விரட்டடிக்கும். அல்லேலூயா. இது எல்லா நாமத்துல மேலான நாமம்.
இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நாமம் இந்த நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்தை எடுத்து தாவீது பயன்படுத்தினார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த காரியம் என்ன தெரியும்? அடித்தான் பாருங்க. இதுல எது குழாங்கள் வச்சு கவன் மூலமாக அடித்த போது இந்த குழாங்களை இங்க கொஞ்சம் கேப் இருந்து இங்க போய் அடிச்சு அவன் பின்னிட்டு இது பின்னாடி உழுவான் பார்த்தா முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவன் எதிர்த்து நின்றான். கர்த்தர் என்ன பண்ண அடிச்சார் என்றுதான் உண்மை. பின்னாடி அடிச்சார் பாரு. இங்க அடிச்ச உடனே அவன் இப்படி விழுந்துட்டான். அவருடைய யுத்தம் அது. அவன் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோலியாத் பெருசா இருந்தான், ரொம்ப உயரமாக இருந்தான். ஆனா எதிர்த்து நின்ற போது, கர்த்தர் யுத்தம் பண்ணின போது அந்த கோலியத்தை காணோம். எங்க இருக்கிறாரு? தரைமட்டமாகி விட்டார். அல்லேலூயா. தரையோடு தரையாக போய்விட்டார். உயரமாக இருந்த கோலியாத்து. ஒருவேளை உங்க மிரட்டுகிற காரியம் என்ன என்பதை பார்க்க, அது ஒருவேளை மலை போல இருந்தாலும் நீங்கள் எதிர்த்து மாத்திரம் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த மலை காணாமல் தரைமட்டமாக போய்விடும். அல்லேலூயா. இல்ல வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இயேசு என்ற நாமத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியாது? வெற்றி பெற முடியாது. முதல்ல விசுவாசத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். என்னன்னா இது கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் ஒண்ணு சொன்ன விசுவாசத்தோடு தான் எதிர்த்து நிற்பேன். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம எதிர்த்து நிற்போம் என்றால் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற முடியும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்கள் திறந்து அல்லேலூயா சொல்லுவோம்.